2016 தமிழ்நாடு எலெக்ஷன் வரப்போகுது. வழக்கம் போல எல்லா கட்சியும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு மக்களை கவர்றதுக்காக கவர்ச்சிகரமான திட்டங்கள், இதை தர்றேன் அதை தர்றேன் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை அள்ளி விடுவாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்ல இது நடக்கிறது தான். இதை தர்றேன் அதை தர்றேன் அப்படின்பாங்களே தவிர நமக்கு என்ன வேணும்னு எந்த கட்சியாவது இது வரைக்கும் கேட்டிருக்காங்களா? அப்படி இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் தான் என்ன, இவங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன? செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விடுறாங்க, பட்டேலுக்கு செலவைக்கிறாங்க. நம்ம நாட்டிலே 40% சொத்துக்கு இல்லாம கஷ்டப்படும் போது பிரதமர் வெளிநாடுகளுக்கெல்லாம் பணத்தை தாரவாத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு சராசரி மனிதனுடைய தேவைகளா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னே சொல்லட்டும். உதாரணத்துக்கு என்னுடைய தேவைகள் அப்படின்னு பார்த்தா, என்னுடைய ஆபீஸ்க்கு முன்னால பல ஆண்டுகளா ஒரு பெரிய சாக்கடை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மெயின் ரோடு திருச்சியில ஒரு சுந்தர் நகர்னு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்க்கு எய்த்தாப்புல வெரி மெயினான பிளேஸ். ரியல் எஸ்டேட் விலைலாம் ஸ்கொயர் ஃபீட் 6000 7000 போயிட்டு இருக்கு. ஆனா அந்த இடம் சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 கடைகள் இருக்கு, ஒரு 500 வீடுகள் இருக்கு. இந்த சாக்கடையை தாண்டி தான் கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் டெய்லி 4 தடவை போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சாக்கடை சுத்தமாகணும். அப்புறம் திருச்சி பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டா, அதுன்னு இல்லை, எல்லா ஊர்லயும் எப்படிதான். பஸ் ஸ்டாண்டு பக்கம் யாரும் நடக்க கூட முடியாது, மூக்கில் கை வச்சுட்டு தான் போகணும். டாய்லெட் அந்த நாத்தனாரும். அடுத்து இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறது இருக்கே, 10 நிமிஷம் பஸ்ஸுக்கு காத்திருக்கிறதுக்குள்ள போதும் போதுண்டா சாமின்னு ஆயிடும். இந்த பஸ் வந்து ஒரு இடத்துல நிக்க முடியாது நம்மளால. இங்க நிற்போம், இங்கிட்டு ஒருத்தன் வருவான், அங்கிட்டு வருவான், அங்கிட்டு ஒருத்தன் வருவான், அங்கிட்டு வருவோம், இப்படியே டென்ஷன் ஆயிடும். அடுத்து இந்த ராத்திரியில தூங்க முடியாம கொசுவால படுற அவதி இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம தேவை. ரோட்ல நடக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம், அவ்வளோ டிராபிக், ஒரு பெடஸ்ட்ரியன் லேன் இல்லை. இவ்வளவு பெரிய டிராபிக்ல கிராஸ் பண்றது அதை விட மிகப்பெரிய கஷ்டம். ரோடுகளை கிராஸ் பண்றது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அப்படின்னா, இன்னும் வயசானவங்க சீனியர் சிட்டிசன்கள நிலைமையெல்லாம் ரொம்ப மோசம். ரோட்டை கிராஸ் பண்றதுக்குள்ள அப்பா போதுண்டா சாமின்னு ஆயிடுது. ஸோ சராசரி மனிதனுடைய அடிப்படை தேவைகள் ரொம்ப சின்னதாக தான் இருக்கு. ஆனால் அதெல்லாம் எது நமக்கு தேவைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு இதே மாதிரி, உதாரணத்துக்கு இதே மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் தேவையில்லாததெல்லாம் செய்யறாங்க. எதுக்கு? அது கொடுத்த பூமியே ஒழுக்கமா வச்சுக்க முடியல, காத்த கெடுத்துட்டோம், சொத்தை கெடுத்துட்டோம், தண்ணியையும் கெடுத்துட்டோம். செவ்வாய் கிரகத்துக்கு போய் என்ன பண்ண போறோம்?